உண்மையில் உண்மையில் தமிழ்நாட்டிற்கு அப்பாவாக விரும்புகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பாவாக இருக்கிற முதல்வர் அவர்களே, உண்மையில் உங்கள் அப்பா ஒரே அப்பா கருணாநிதி தான் என்றால், உண்மையில் நீங்கள் கருணாநிதி வயிற்றில் தான் பிறந்தீர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன் கருணாநிதி மட்டும் என்றிருந்தால், நீங்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வருகிற பொழுது இந்த கனிம வள பிரச்சனையை, இந்த பாதுகாப்பை, இந்த பாதிப்பை என் மக்களிடத்தில் நீங்கள் கேட்கணும். இந்த பாதிப்பை நீங்கள் உணரணும். நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கு அறிக்கையிட்டு உங்களுக்கு கருப்பு சகப்பு சேலை தருகிறோம். இந்த மகளிர் சுய உதவிக்குழு எல்லாரும் முதல்வர் வருகிற பொழுது கூட்டமாக வர வேண்டும் என்று இப்போதே அச்சுறுத்தி அடாவடித்தனம் செய்து அவர்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மேடையில் நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணமாக வருகிற பொழுது நீங்கள் கொடுத்த அதே கருப்பு சிவப்பு சேலையில் நீங்கள் கூடிய கூட்டத்தில் எம் மான தமிழச்சி அக்காமார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் கிட்டத்தட்ட 500 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த 500 பேர் உங்களை கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி வைப்பாங்க? இதே மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மகளிர் சுய உதவிக்குழுக்கள், இல்லை என்றால் வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள், குழுக்களில் பணம் எடுத்தவர்கள் எல்லாம் கந்து வட்டி கொடுமை பயங்கரமாக இருக்கிறது, எமக்கு மீட்டு தாருங்கள் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் திங்கள்தோறும் மாவட்ட ஆட்சியருக்கு போகிற பொழுது அங்கே பல நூறு பெண்கள் கண்ணீர் வடித்து நாங்கள் பணம் பெற்று விட்டோம், இந்த லோன்காரன் எங்களை அவமானப்படுத்துகிறான், இந்த கந்துவட்டிக்காரன் எங்களை அசிங்கப்படுத்துகிறான் என்று பல்வேறு பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்ல, அதற்கு பாதுகாப்பு அளிக்கல, அதற்கு பதில் சொல்லல. ஆனால் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கிற என் சகோதரிகளை நீங்கள் கட்டாயப்படுத்துவது என்பது, நீங்கள் வைக்கிற அந்த விழாவில் எம்மினமான தமிழச்சிகள் உங்களை கேள்வி கேட்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வருகிற பொழுது இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் அடி டன் கணக்கில் கேரளாவிற்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு கொண்ட உறவுகளே, கேரளம் என்பது ஒரு மானமுள்ள நாடு. அங்கே ஒரே நாக்கு, ஒரே மொழி, ஒரே முதல்வர், ஒரே கட்சி, ஒரே உணர்வு. ஆனால் இங்கே 2 முதல்வர், 2 கொள்கை, 2 நாக்கு. இது கேடுகட்ட இரண்டாம் தர அரசு. அவன் மலையாளியாக இருக்கிறான், மலையாளத்தை பேசுகிறான், ஒரே முதல்வர், ஒரே கொள்கை. ஆனால் இங்கே மேடையில் பேசுற போது தமிழன், பத்திரிகை வந்தவுடன் திராவிடன். 2 முதல்வர், ஆனால் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருப்பது தமிழர் நிலம். அண்மை கடந்த காலத்தில் கார்த்திகை மாதத்தில் கேரளாவுடைய அரசு ஐயப்பன் கோயில் நிர்வாகம் ஒரு அறிக்கை என்ன செய்தது தெரியுமா? பல நூறு ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக எம் மக்களிடத்தில் இருந்த அந்த வழிபாட்டு உரிமை என்பது, அவர்கள் கொண்டு போன அந்த சூடம், பத்தி, சாம்பிராணியுடைய அந்த வழிபாட்டுக்குரிய பொருட்களை எல்லாம் தயவு செய்து கொண்டு வர வேண்டாம். நீங்கள் கொண்டு வரக்கூடியது தேங்காவும் நெய்யும் அரிசியும் மட்டும் போதும். எத்தனை ஆண்டு காலம்? பல நூறு ஆண்டு காலம் இருந்த வழக்கத்தை உடனடியாக கேரள அரசு தடை செய்து அரிசியும் நெய்யும் தேங்காயும் போதும் என்று அறிவித்தது. நாம் வரவேற்கிறோம். உடனே அந்த அரசிடம் அறிவித்த கோயில் நிர்வாகத்திடம் கேட்க பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் சூடம், பத்தி, சாம்பிராணியை கொண்டு வந்து என் நிலத்தில் போட்டு எமது இயற்கை வளங்களை, மலைகளை, மல வளங்களை, ஆற்று வளங்களை, நீர் வளங்களை கெடுக்கிறீங்க, அதனால் பேராபத்து வருது. எமக்கு கடவுளை விட, கடவுளின் வழிபாட்டை விட, வேண்டுதலை விட, சாமியை விட எமக்கு மலையும் ஆறும் இயற்கையும் தான் கடவுள் என்று சொன்னான். அதுதான் உண்மை. நீங்கள் எந்த சாமியும் வணங்கலாம், ஆனால் இந்த பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். உங்களுக்கு சாமி 1000 இருக்கிறது, சாமியை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் பூமியை தவிர வேறு எங்கும் வாழ்வதற்கு உனக்கு உரிமை இருக்கா? வாழ்ந்து விட முடியுமா? கும்பிடுவதற்கு பல ஆயிரம் கடவுள் இருக்கிறது, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது.
இத்தனை ஆண்டு காலம் இருந்த கேரளாவில் ஐயப்பன் கோயில் வழிபாட்டில் கூட அவன் இயற்கையை போற்றுவதற்காக பேணுவதற்காக அந்த விதிமுறையை விதிச்சான். ஆனால் தமிழ்நாட்டில் அது உண்டா? தமிழகத்தில் அது உண்டா? நாங்கள் விபத்து என்று ஒரு சகோதரி அடிபட்டு கிடந்தால் வாகனத்தை மறித்தால் கூட காவல்துறை எம் மீது வழக்கு போட்டு அந்த வாகனத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும். என்னடா இது அரசு? என்ன கேவலங்கட்ட அரசு? மலையை பற்றியோ ஆறை பற்றியோ நீரை பற்றியோ பூமியை பற்றியோ ஏதாவது அறிவு உண்டா? இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு உண்டா? இல்ல இந்த அதிகாரிகளுக்கு உண்டா? நாங்கள் போராடுகிற போதெல்லாம், வாகனத்தை மறிக்கிற போதெல்லாம் சட்டத்தைப்படி போராடுங்க. நீதிமன்றம் ஆவணம் வச்சிருக்காங்க, அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்க அனுமதி பெற்று வாங்குறாங்க. நான் கேட்கிறேன், அனுமதி தானே வாங்கிருக்கான்? சரியாதான போது, முறையாதான போது? இத்தனை நாள் போன லாரி இன்னைக்கு ஏன் வரல? அவன் சரியாதான போயிருக்கான், அவன் சரியாதான ஆவணம் வச்சிருக்கான், எல்லாம் சரியாக இருந்து இன்னைக்கு ஏன் வாகனம் போகல கேரளாவுக்கு? நேத்து வர போச்சு. அப்ப யாருக்கான அரசு இது? மழை என்பது என்ன தெரியுமா உனக்கு? அன்பு கொண்ட உறவுகளே, நமது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை படிக்கிறான். ஒரு மலை என்பது மானுடத்திற்கு, இல்லை என்றால் பிறமொழி பேசுறவர்களுக்கு, உலகத்திற்கு மலை என்பது காடு, காடு சார்ந்தது. அந்த காட்டில் மரங்கள் சார்ந்தது, நீர் சார்ந்தது, நீர் சார்ந்தது, வளம் சார்ந்தது, வளமை சார்ந்தது, விலங்குகள் சார்ந்தது. இது உலகத்திற்கு. ஆனால் தமிழனுக்கு மலை என்பது என்ன தெரியுமா? வாழ்வியல் முறை.